இப்பொழுதும் நாம் ஒருமனமாய் இணைந்து இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா. ஆவியான தேவனே, மை தோதரிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, என் தேவன் தாமே எங்களுக்கு ஆண்டவரே இரக்கம் செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை எங்களுக்கு மன்னித்து அன்றை நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அன்றை செய்த பாவங்களை தயவு செய்து எங்களுக்கு மன்னிங்க கர்த்தாவே. அன்றை ஒரு விஷயம் அன்றை எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அன்றை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவன் தாமே எங்களுடைய அன்றை இருதயத்தை சுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. சுத்த இருதயத்தை கொடுத்துருங்க கர்த்தாவே. எங்களை சிந்தனைகளை நிலை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நிமிஷம் வரை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கனின் மணியை போல நீர் பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே. அதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம், மை தோதரிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கமுள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. உம்மால் எல்லாம் ஆகும் கர்த்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்தரல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தரலும். நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஞானத்தை கொடுத்து எங்களை வல்லநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அன்றைய ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து எங்களை கரம் பிடித்து வல்லநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என் தேவனே, ஆண்டவரே, இந்த நாளுடைய ஜெப வேளையின் கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தாவே என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த வேத வசனங்கள் மூலியமாக நீர் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெப வேளையில் கர்த்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தாவே நீர் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நீரா இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்னை சபை கொடுத்தனுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் கர்த்தாவே. எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று வல்லநடத்தோடுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அன்றைய பாடல் வேளையிலே கர்த்தாவே என் தேவனே உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக அன்றைய என் தேவன் தாமே மகிமையின் அபிஷேகம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைய பிரசங்க வேளையிலே அன்றைய என் தேவன் தாமே அன்றைய நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவன் தாமே நீர் எங்களை கரம் பிடித்து வல்லநடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைய நாமத்தின் நாளை இதுவரை எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாஇருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்னு சொன்னீங்களே கர்த்தாவே. அன்றைய என் தேவன் தாமே அன்றைய உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீ பொறுப்பேற்று வல்லநடத்தவனுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே மட்டும் நீர் வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. அனுதினமும் ஜெபிக்க, வேதம் வாசிக்க, உம்மை துதிக்க நீ தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, என் தேவனே, ஒருபோதும் உம்மை விட்டு தூரம் போகாதபடி, உம்மை விசனப்படுத்தாதபடி என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே அன்றைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. அன்றை உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. அன்றை படித்து முடித்த பிள்ளைகளுக்கு அன்றை நல்ல ஒரு வேலை கிடைக்கிற உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றை எங்களுடைய சித்தத்தின்படி இல்லை கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வாஞ்சையின்படி நீர் எங்களை நடத்துங்க கர்த்தாவே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் கர்த்தாவே அன்றை கனின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்றைய தயவாய் எங்களுக்கு மனம் இறங்குங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அன்றை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்க, ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்புங்க.
கொடுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒருவர் கூட பலவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, ஒருவர் கூட நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் பலமுள்ளவர்களாய் ஆண்டவரே சுகமுள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் தீர்க்காயசை கொடுத்து நீர் வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஆத்துமநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்துங்க, உடன் ஊழியர்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் பலப்படுத்தணுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் கர்த்தாவே, எங்களுடைய நங்கூரம் நீர்தான் கர்த்தாவே. என் தேவனே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்மையே முன்னிறுத்தி நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய தேவை என்ன அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனே, எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கா நன்றிடமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆத்துமநேசர் ஐக்கியத்துக்கு விரோதமாக ஆண்டவரே ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நம்முடைய தூதர்களை கொண்டு நீர் காவல் புரிய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு ஆண்டவரே பிசாசனம் விரிக்கும் வளைக்கும் ஆண்டவரே நீர் தயவாய் விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கு இச்சை அடக்கத்தை கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்க அதன்படி நடக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருந்து எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேவன் என்னடைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்னு சொன்ன தேவனே, அன்றே மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்துகிற தேவனா இருந்து எங்களை வழிநடத்துங்க கர்த்தாவே. தயவாய் எங்களை ஆளுகை செய்யும் வழிநடத்துங்க கர்த்தாவே. அன்றே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்களுடைய சித்தத்தின்படி இல்லை கர்த்தாவே, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை நடத்துங்க கர்த்தாவே. அன்றே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தங்கும் ஆலயமாய் மாற்றுங்க, நீர் வாசையும் ஆலயமாய் மாற்றுங்க கர்த்தாவே. அன்றுவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றுவரே உம்முடைய அன்பு எத்தனை பெரிது கர்த்தாவே, அதன் ஆழம் அகலம் வெறிக்கேல கர்த்தாவே. நாங்களும் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அண்டை ஒருபோது நாங்கள் கர்த்தாவே எரிச்சல் அடைகிறவர்களாய் மூர்க்கம் அடைகிறவர்களாய் இருக்காதபடி கர்த்தாவே நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் உமக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அண்டை தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமைன்னு சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. தயவாய் அடரே எங்களை தாழ்த்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. பெருமையுள்ள நீர் எழுத்து நிற்கிற தேவன் கர்த்தாவே, பெருமை எங்களுக்குள்ள வேண்டாம் கர்த்தாவே. அடே தயவு செய்து ஆண்டே நீங்கள் அது மாதிரியாக இருந்திருந்தால் தயவு செய்து எங்களுக்கு மன்னித்து அன்றே மோடி நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றே யார் யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்களாய் அன்றே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே, இப்பொழுதே நீங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை நீர் கர்த்தாவே வனாந்தரத்தில் கர்த்தாவே அண்டே நீர் வழிநடத்தி வரும்போது கர்த்தாவே எந்த விதமான அண்டே பலவீனங்களும் சோர்வுகளும் இல்லாதபடி அண்டே நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதுபோல கர்த்தாவே ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தாவே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அண்டே நீர் பலப்படுத்தி வழிநடத்தணுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நான் பலமுள்ளவன் ஆரோக்கியமுள்ளவன் சுகமுள்ளவன் சொல்லி கர்த்தாவே அன்றைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஒருவர் கூட சோர்ந்து போகாதபடி அடிநடி மன கவலை அடையாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அன்றே ஆரோக்கியத்தை நீர் கொடுத்தள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அன்றே இந்த ஆண்டில் கர்த்தாவே சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் ஒருவர் கூட கர்த்தாவே என் தேவனை அடைநடி வெட்கப்பட்டு போகாதபடி அன்றே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்றே இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தல்லும் அன்றே ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கர்த்தாவே இன்னும் பழுகி பெருக செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. இன்னும் அநேக இடங்களில் சபை கூடுதல் நிறுவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யுங்க. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுவிடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அன்றே ஆத்மநேசர் ஊழியர்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. பொல்லாங்கன் எழும்பி இருந்துச்சுன்னா அது முற்றிலுமாக நீர் அழிந்து போக செய்வனமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் ஊழிய பாதையில் உற்சாகத்தை கொடுத்து நீர் வல்லமையாய் ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்துங்க, அக்கினியாய் நீர் பயன்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும். துதி கனமகிமையெல்லாம் மீட்பு ரட்சணை கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசுவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நின்று ஜெபிப்போம்.
விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மை முத்தமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும்.
நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைபாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையே உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். சேர்ந்து படிப்போம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே சகோதரர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து விண்ணப்பம் செய்யும்போது நாமும் அவரோடு இணைந்து ஜெபிப்போம். விரைவிலே ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தரத்தக்கதாக நாம் ஒருமனமாய் இணைந்து தேவனிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தராகிய பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு சில விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுப்போம். ஜெபங்கிறது தேவனோட பேசுகிற ஒரு காரியம். நாம் எல்லாரும் தேவனோடு பேசும்படியாக ஒருமனப்படுவோமா? முடிந்தவர்கள் எல்லாரும் ஆன்லைனில் பார்க்குற கேட்குற யாவரும் முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். முதலாவதாக நமது தலைமை போதகர் ஐயாவுக்காகவும் பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் ஆசீர்வதிக்கப்பட அந்த ஊழியத்தை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தலைமை போதகர் ஐயாவை அப்பா நாங்களுடைய சமூகத்தில் நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உடைய நாமத்தை ஆண்டவரே உலகமெங்கும் பிரசங்கிக்கும்படியாக நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக ஆண்டவரே இந்த காலத்தில் நடத்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிற விதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா பலத்தின் மேல் பலன் அடையத்தக்கதாக எல்லா வித பலவீனங்களையும் மாற்றி போட்டு ஆண்டவரே அப்பா அந்த நாளில் நீங்கள் கரத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிற விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு கர்த்தாவே ஊழியங்களையும் என் தேவனை ஆசீர்வதிப்பதற்காக அப்பா தகப்பனரோடு கூட இருந்து நீங்கள் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னபடியாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை அபரிவிதமாய் ஊற்று அப்பா இன்னும் அநேக ஜனங்களை ஆண்டவரே உம்மண்டையில் கூட்டி சேர்க்கும்படியாக அப்பா திறப்பில் நிற்க ஆவியானவர் நீங்கள் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், வாஞ்சையை கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் இந்த ஊழியத்தை வல்லமையாக எடுத்து செய்ய ஆவியானவர் நீங்கள் உதவி
செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே, இன்னும் இந்த ஊழியத்தை ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே உலகம் எங்கு எடுத்து செல்லும்படியாக அப்பா கர்த்தாவே ஆலோசனையை கொடுத்து ஆண்டவரே நீங்க வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியாக அந்த ஊழியக்கார குடும்பத்தை ஆண்டவரே நீங்க வேலி அடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை எல்லாம் கர்த்தாவே நீங்க சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா அங்கே நடைபெற எல்லா ஊழியங்களையும் நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வேலி அடைப்பீராக, தடைகளை நிர்மூலப்படுத்தும்படியாக அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. அப்பா அப்படியாக கூட கர்த்தாவே எங்களுக்கு திருச்சிபையில் கொடுக்கப்பட்ட தலைமை போதர் ஐயாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அம்மாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா சாம்பாஸ்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா நீங்கள் வெளிச்சமாக கொண்டு வந்த ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்தாரை நீங்கள் நிறுத்தி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கொடுத்த அந்த ஆவிக்குரிய தகப்பனார் ஆண்டவரே இன்னும் நீங்கள் வல்லமே எடுத்து பயன்படுத்தி வருகிற விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நீங்கள் முன்குறித்த தேவன் அல்லவா ராஜா, உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த பகுதியில் எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா முடிவு பரிந்த நிலை நிற்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை ஆகிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அப்பா வழி நடத்தி வருகிற அப்பா தகப்பனார்ல ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்ட ஆண்டவரே. இன்னும் வரங்களினால் வல்லமையினால் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நீங்க கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. உன்னதமான தேவனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா இரவும் பகல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே அப்பா அந்த கொண்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அப்பா கர்த்தாவே முற்றுமாக விடுவிக்கக்கூடியதாக ரட்சிக்கக்கூடியதாக அது புறப்பட்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே புது பலனை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை அப்பா கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மண்டையில இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக ஆவியான ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையை கொடுத்து நீங்க புடமிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அம்மாவை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கண்ணீரின் ஜெபத்தினால் அந்த ஊழியத்தை தாங்கி வருகிற அப்பா கர்த்தாவே எல்லா வேண்டுதல்களையும் தேவனை அங்கீகரித்த ஆண்டவரே அப்பா அபரிவிதமாக ஆசீர்வதித்த விதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சாம்பாஸ்டர் உம்முடைய கரத்துல அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இதோ இந்த இளம் பிரயாயத்தில் ஆண்டவரே இன்னும் நீங்க வல்லமையை எடுத்து பயன்படுத்தி வருகிற விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த நாளில் திறப்புல நிக்கிற அப்பா ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே இந்த ஊழியத்தை எப்படியெல்லாம் ஆண்டவரே நிறைவேற்ற நீங்க சித்தம் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகுந்த ஆலோசனையை கொடுத்து ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்பி நீங்க வழிநடத்தி வருகிற விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். கரத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவரே இன்னும் வல்லமையாய் ஆண்டவரே பிரகாசிக்கத்தக்கதாக ஆவியானவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க தாங்கி நடத்தி வருகிற விதங்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஊழியக்காரர் குடும்பங்கள் அப்பா ஊழியத்திற்காக வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் கூட செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நல்ல பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படி எந்தவித சத்துருவும் நெருங்காதபடி பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்க இரத்த கொடை மறைத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சமூகம் முன்பாக செல்லுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழிய கூட்டத்திலே ஆண்டவரே நீங்க வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக அப்பா நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஊழியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும்படியாக எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா தடையின்றி கலந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் திறந்த வாசலை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா அந்த மாதம் நடைபெறும்
எல்லா ஊழியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே விசேஷித்த விதமாய் நடத்தி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பை கட்டளை இடுங்க ஆண்டவரே. வேலி அடைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிளை சபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, மாத்தூர் பகுதிக்காக, லால்குடி பகுதிக்காக, மேட்டுப்பட்டி பகுதிக்காக, மணப்பாறை பகுதிக்காக, சோழகம்பட்டி பகுதிக்காக மற்றும் பெரம்பலூர் பகுதிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த கிளை சபைகளை நடத்துகிற அப்பா ஊழியக்காரர்களை, அப்பா மூப்பர்களை, குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒரு மனதின் ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழியத்தை ஆண்டவரே நேர்த்தியாய் செய்யத்தக்கதாக உம்முடைய நாமம் உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக வருகிற ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் மண்டல கூட்டி சேர்க்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அப்பா அந்த குடும்பங்களை அப்பா கரத்தில் எடுத்து நீங்க பயன்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆத்தும அறுவடையை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்தின் தேவைகளை நீங்க சந்திப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா காத்திருந்த ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானுடைய போதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே விசேஷித்த ஆண்டவரே உபவாச விடுதலையின் உபவாச ஜெபத்தை அப்பா நீங்க அங்கீகரித்து ஆண்டவரே ஆசீர்வதித்து விடுதலை கொடுக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்கள் மண்டையில வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பிணிகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே அற்புத சுகத்தை கொடுத்து வருகிறீரே ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல கேட்கிற அவர்களுக்கு ஆண்டவரே அப்படியாக கர்த்தாவே அந்த விடுதலையை கொடுத்து ஆண்டவரே எங்கள் சபையில நீங்க சாட்சியா நிறுத்தி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஒரு மனப்பட்ட ஆண்டவரே இந்த ஊழியத்துல வைராக்கியமை நிற்கத்தக்கதாக ஒரு மனதோடு ஆண்டவரே அப்பா அந்த ஆலயத்துல கலந்து ஒவ்வொரு ஆராதனை கலந்து கொண்டு நற்சாட்சி பெற்ற குடும்பங்களாக அவர்கள் நிற்க முடிவு பற்றி நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் நீங்க முன்குறித்திருக்கிற தேவன் உம்முடைய நாமத்தை அப்பா தரித்து கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா முடிவு பறிந்து எழும்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா அப்படியாக ஆண்டவரே அப்பா வெளியிடத்துல இருந்து ஆண்டவரே அந்நிய ஜனங்களை நீங்க அழைத்து வரும் பொழுது இந்த ஆலயத்துல கால் வைக்கும் பொழுது ஆண்டவரே இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரிலும் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அவர்கள் சாட்சியாய் நிற்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் இன்னும் அந்த குடும்பங்கள் முழுவதும் ஆண்டவரே அப்பா சபைக்குள்ளார வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நீங்க அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே எங்கள் சபையினை கூட்டி சேர்ப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. விசேஷித்த விதமாக ஆண்டவரே அந்நியர் உபசரிக்க ஊழியத்தை உடைய கர்த்தனால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே 3வது சனிக்கிழமை ஆண்டவரே இப்படியாக ஒரு பாரத்தை ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அந்நியரை உபசரித்து விசாரிக்கும்படியாக என் தேவனியை பாராட்டி இருக்கிற இந்த மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். முன்னின்று செய்கிற அப்பா சாம்பாஸ்டர் பென்னி பிரதர் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே கர்த்தாவை நீங்க தகுந்த ஆலோசனைகளை கொடுப்பீராக. கூட இருந்து வழி நடத்துவீராக. அப்பா கூட செல்லுகிற அப்பா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே விசேஷித்த பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக ஒரு மனதோடு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த பகுதியில் பிரசாபப்படுத்தும்படியாக ஆவியானவர் பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற சகோதர சகோதரிகளை தொடுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மண்டல சேர்க்கப்பட அப்பா கர்த்தாவே நீங்க உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய தேவைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். நேர்த்தியாய் நடத்த உதவி செய்வதற்காய் தடையின்றி ஆண்டவரே இந்த ஊழியர்கள் நடைபெற என் தேவன் நீங்க உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்.
மீண்டுமாக கூட கத்தாவே இந்த மாத்தூர் பகுதியை உடைய கருத்தங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த பகுதியில் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டவரே. அப்பா கத்தாவே சீக்கிரமாக ஆண்டவரே அந்த பகுதியில் எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே ஆலயத்தில் கூட்டும்படியாக என் தேவனியை பாராட்டி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா அதற்கு கத்தாவே சீக்கிரமாக அந்த அப்ரூவல் கிடைக்கவும் அந்த வேலைகள் பணிகள் எல்லாம் தொடங்கப்படவும் அதற்குரிய கத்தாவே எல்லா பொருட்களும் அப்பா தாராளமாய் கிடைக்கும்படி பரிசுத்த ஆவியான வழிவாசலை திறந்து கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சத்துருவின் தலைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அந்த பகுதி முழுவதும் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியங்களையும் நீ ஆயத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகளை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். கொடுக்கிற தாங்குகிற உள்ளங்களை நீ எழுப்பி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த விசுவாச ஊழியத்தை என் தேவன் நீ அபரிவிதமாய் ஆசீர்வதித்தாண்டவரே. அந்த பகுதி ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்ப ஒரு பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக அப்ப ஒரு நல்ல சாலயத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் சபையின் தேவைகளை நீங்க அறிந்திருக்கீங்க. அப்பா அவர் கல்லறை பூமியாயும் அப்பா கர்த்தாவே வாகனத்தையும் அப்பா அந்த கர்த்தாவே வாகனத்தை நிறுத்துவதற்கு ஒரு இடத்தையும் என் தேவனை ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கான வழிவாசலை திறந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதற்குரிய தேவைகளை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷித்த விதமாக இந்திய தேசத்துடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா அதிகாரிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு நேராக உங்க கரம் இப்பொழுது நீட்டப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதில் ஆண்டவரே உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். தகுந்த ஆலோசனைகளை கொடுங்க. ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா நல்ல பல திட்டங்களை ஏசப்பா ஜனங்களுக்கு கத்தாவை கொண்டு வரத்தக்கதாக ஆவியானவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா சாட்சியாய் நிறுத்துவதற்காக யாரும் பரிதானம் வாங்காதபடி தன்னுடைய பணிகளை உத்தமமாய் கைகளை உத்தமமாய் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்க. பூரண மதுவிலக்கு எங்கள் தேசத்தில் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு சாபங்கள் எல்லாம் வேண்டாண்டவரே. சாபமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவனை அப்புறப்படுத்தி போடுங்க. ஒரு எழுப்புதலின் அக்கினி எங்கள் தேசத்தில் பற்றி எரியத்தக்கதாக ஆவியான ஒரு நாளிலும் கூட ஆண்டவரே விசேஷ விதமாக அப்பா நீ அக்கினியை போடுவதற்காக ஸ்தோத்திரம். அது பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்பா நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம். நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பதிலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆண்டவரே இந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லும்படியாக சபையில் நீங்க சாட்சியை வைப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. இடத்தில் மேய்ச்சல் தந்தார்.
அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழச் செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடக்கச் செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே, யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடக்கச் செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே, யெகோவா ரஃபா ரஃபா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி துதித்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் இருந்து அடித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே, யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் இருந்து அடித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே, யெகோவா நிசி நிசி என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வரச் செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்றே பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி பாட்டு
பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு காண செய்து, கர்த்தர் புதிய கிருபைகளையும் புதிய பலத்தையும் கொடுத்து அவருடைய சமூகத்தை தேட, இந்த நாடிலே துதிக்க பாட ஜெபிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் தியானிக்கவும் கொடுத்த அளவற்ற அவருடைய கிருபைக்காக அன்புக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். ஒவ்வொரு நாள் அவர் நம்மை பாதுகாத்து காப்பாற்றி நடத்தி வருகிறார். எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை காக்கிறதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார். வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். அருமையானவர்களே, இரவும் பகலும் உறங்காமல் நம்மை தம்முடைய கண்மணியைப் போல காக்கிற ஒருவர் தான் கர்த்தர். அவர்தான் தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே தொடர்ந்து தெய்வ பிரசன்னத்தை உணர்வோம். அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தை திறந்து நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள். ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். என்ன வசனம்? நீதிமொழிகள் 29:8. ஆமாங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நீங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்ற வசனம். அதுதான் காலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள். 18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நல்ல முக்கியமான ஒரு பகுதி. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவனோ யாரா? பாக்கியவான். பாக்கியவான். ஒரு அருமையான பகுதி. 2 பகுதி. அதுல வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது வேதம், வசனம், வார்த்தை, அதாவது தீர்க்க தரிசனமும் உண்டு, தரிசனமும் உண்டு. தரிசனம் என்பது கர்த்தர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது, காண்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் என்பது அந்த காலத்திலே தீர்க்கதரிசியை, அதாவது வார்த்தையை கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி. 5 ஊழியத்தில் ஒருவன் தீர்க்கதரிசி. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு வழிதவறக்கூடாது, ஜனங்களும் வழிதப்பி போயிடக்கூடாது, சீர்கெட்டு போயிடக்கூடாது என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார். தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தைகள் வரும், கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே அவர்கள் எச்சரிப்பார்கள், சொல்லுவார்கள். சனங்கள் சீர்கெட்டு போயிடக்கூடாதான். அதாவது என்ன சொல்லுது வசனம்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க? சீர்கெட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் எனக்கு குறி சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. தீர்க்க தரிசனம் என்னன்னா, சீர்கேடுகளை மாற்றுகிறது தான் தீர்க்க தரிசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்க, அதான் தீர்க்க தரிசனம். வேதத்தில் நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசிக்க கேளுங்கள். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது, ஆசா ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு, நல்ல கவனியுங்கள், முக்கியமான ஒரு வார்த்தை, அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் தேசம் அனைத்திலும் எப்ராமின் மலதேசத்தின்
தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி என்னத்தை அகற்றி எப்பிராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி அருவருப்புகளை அகற்றி. அதுதான் முக்கியம். அதை பாருங்க நல்ல தெளிவா. அருவருப்புகளை அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவனோட கூட எப்பிராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவளோடு சந்ததித்தவர்களையும் கூட்டினான். நல்ல கவனிங்க. ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தை கேட்டான். ஆசா ஒரு ராஜா. ஆசாயர்னா ராஜா. ஆசா என்பதற்கு வைத்தியன். ஓதேத் என்பதற்கு நிலை நிறுத்துபவன். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை நிலை நிறுத்த வேண்டும். கர்த்தரில், ஊழியத்தில், சபையில் நிலை நிறுத்த வேண்டும். வார்த்தையில், உபதேசத்தில் நிலை நிறுத்த வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம். அருமையானவர்களே, ஆகவே ஓதேத் என்ற வார்த்தைக்கு நிலை நிறுத்துபவன் என்ன அருமையான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த ஓதேத்தை போன்ற தீர்க்கதரிசிகள் நமக்கு தேவை. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் தேவை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதான் தீர்க்க தரிசனம். ஆசா இவனுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்ட பொழுது திடன் கொண்டான். அந்த காலத்தில் அந்த நாடு, தேசம், யூதா எப்படி இருந்துச்சான் சொல்றாரு பாருங்க. வாசியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அவன் சீர்படுத்தும் முன்னே முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் வாசி. 15. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். சொன்னா நீ கர்த்தரோடு இருக்கிறியா இல்லையா முத பாரு. உன்னை சரிபடுத்து, உன்னை சீர்படுத்து. எப்படி வார்த்தை வருது பாருங்க. ஆசா ஒரு தேசத்தின் ராஜா. ஆனால் இவன் ஒரு தேவ ஆவியை பெற்ற மனுஷன். தேவ ஆவியை பெற்ற மனுஷனை ஏன் கர்த்தர் கொடுக்கிறாரு? தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் இன்னும் பல மாநிலத்தில் எல்லாம் பூசாரி, ஆசாரி, அவனை இவனை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அருமையானவர்களே, ஆனால் அன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆளுகிறதற்கு, ஆளுகை செய்கிறதற்கு அருமையானவர்களை அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கணும். அதான் ராஜா. ரெண்டாவது, இவன் நல்ல ஆட்சி செய்யணும் அப்படின்றதுக்கு தான் அபிஷேகம். வழி தவறி போனான்னா அந்த தேசத்துக்கு, அந்த ஜனங்களுக்கு, அந்த ராஜாவுக்குன்னு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசியும் கொடுக்கிறார். தாவீது வழி தவறி போகும்பொழுது நாத்தானை அனுப்பினார். அவன் காலத்தில் 2 தீர்க்கதரிசி இருந்தாங்க. காத் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவன் பாவம் செய்த பொழுது உணர்த்துகிறதற்கு, அவன் தவறுகளை உணர்த்துகிறதற்கு கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார். ஓமையின் மூலமாக அவனுக்கு எச்சரித்து காண்பித்த பொழுது அந்த தாவீது சொன்னா, அப்படியா, இதை செய்தவன் சாகணும்னா. நம்ம அப்படி சொல்லுவோமா? இந்த காலத்தில் உள்ள மேற்பூச்சான ஊழியக்காரனும் தீர்க்கதரிசி என்ற போர்வையில் இன்னைக்கு தடவி கொடுக்கிறவனும் இருக்கிறான். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த நாத்தான் சொன்னான், அவன் வேற யாரும் அல்ல, நீர்தான் அப்படின்னா. யோசித்து பாருங்கள். நீ தான் அந்த பாவத்தை செஞ்ச. அவன் செஞ்ச பாவம் என்ன சாதா பாவமா? அருமையானவர்களே, உரியாவை கொலை செய்து அவன் மனைவியை எடுத்துக்கிட்டான். அதுவும் உரியாவுக்கு ஒரு மரண சாதனத்தை அவன் கையில் எழுதி கொடுக்கிறான். இவனை தான் சாகணும், இவன் சாகணும்னு சாக போகிறவனுக்கு அவன் கையிலே ஒரு மரண சாதனத்தை எடுத்து கொடுத்து இதை போய் யோவாபுகிட்ட கொடுன்றான். எவ்வளவு தைரியம்! தாவீதுக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? ஒரு பாவம் செய்ய, ஒரு அந்நியனுடைய இன்னொருடைய மனைவியை எடுக்க எவ்வளவு எனக்கு தைரியம் பாருங்க.
விட்டாரா? கர்த்தர் அனுப்புனார் தீர்க்கதரிசிய. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான், பாவம் செஞ்சிட்டான், எச்சரித்து சொல்லு. ஆனால் அந்த ராஜா உடனே உணர்ந்தான், அழுதான், புரண்டான், இருதயம் நொறுங்கினான். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன்னு கதறி ஒப்பு கொடுத்தான். அதுக்கு தான் தீர்க்கதரிசி, அதுக்கு தான் எச்சரிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா தவறு செய்யும் பொழுது அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை வச்சார். டைரக்டா கர்த்தர் போகல, ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி வைக்கிறார், எச்சரிக்கை, வான் பண்ண. உடனே மனம் திரும்பிட்டான். பார்த்தீங்களா? வேதம் சொல்லுகிறது அவன் செஞ்ச பாவம். அதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு பிறந்த பிள்ளையை அடிச்சார், அடிச்சு கேவலமாக்கினார். தண்டனை இல்லை, தண்டனை கொடுக்கிறார். பாருங்க, மனுஷன் விதைக்கிறத அறுக்கிற காலமும் உண்டு. நல்லதை விதைங்க, நன்மையை விதைங்க. அருமையான தேவனுடைய பரிசுத்தத்தை விதைச்சு பரிசுத்தத்தை அருங்க. பரிசுத்தமான சந்ததிகளை பாருங்கள். பரிசுத்தமற்ற சந்ததிகளை உருவாக்க நீங்க காரணமா இருந்துராதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் சரியான தீர்க்க தரிசனம் வேணும், சரியான வார்த்தை வேணும், சரியான தீர்க்கதரிசி வேணும். ஓதே சொல்றான் பாருங்க, நீங்கள் கர்த்தரை, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தரோடு இருக்கிறாயா இல்லையா? அதான் இப்ப நீ யாரோடு இருக்கிறாய்? நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? உங்கள் குடும்பம் யாரோடு இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட பிறகு, வேதத்தை எடுத்த பிறகு உங்கள் ஐக்கியம் யாரோடு? முதலாவது, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா, கர்த்தருக்குள் இருக்கிறீர்களா என்று ஒரு நிதானித்து பாருங்கள். உங்கள் ஜீவி அப்படி இருக்குதா? வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? கர்த்தரோடு இருந்தால் அவன் முதலாவது உரைக்கிற தீர்க்க தரிசனத்தை பாருங்க. போய் சொல்றான், நீ கர்த்தரோடு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். யாக்கோபு எழுதும் பொழுது தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில். இதை வச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான நம்ம செய்தியே. ஆகவே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவர் என்கிட்ட சேரட்டும், நான் அப்புறம் சேர்றேன். என்ன அவர் என்ன யாரு? அவர் தெய்வையா, உன்னை என்னையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர். அவர் என்கிட்ட வரட்டும், அப்புறம் நான் தேடுறேன். அவர் என்னை இதை செய்யட்டும், நான் அப்புறம் ஜெபிக்கிறேன். அதெல்லாம் செய்யவும் மாட்டார், உன்னை தேடி வரவும் மாட்டார். ஆமாம், கத்தட்ட வந்த பிறகு மறுபடி தேடி வரணும்னு விரும்பாது. அவர் வேதம் சொல்லுகிறது, தேவனோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ அவர் உங்களோடு இருப்பார், உங்களோடு சேருவார். வேதத்தில் அப்படித்தான் பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்தார்கள். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அருமையானவர்களே, அவர் உங்களோடு இருக்கன்னா நீங்கள் அவரோடு இருக்கணும். முதலாவது கர்த்தரை தேடினால்தான் ஒரு நன்மையும். அவர் எனக்கு நன்மை செய்யட்டும், அப்புறம் நான் தேடுறேன், அப்படியெல்லாம் வேதம் சொல்லலை. அவரை தேடணும். தாவீது பாருங்க, அதிகாலையில் தேடினான் தேவனை, தன்னுடைய தேவனை அதிகாலையில் தேடினான். ஆகவே அவர், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். வாசிங்க ஐயா, நல்ல கவனிங்க. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நல்ல கவனிங்க, அதுதான் நான் செய்தியை அதான் சொல்லிட்டேன். அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். தேடினா தானே வெளிப்படுவார். தேடணும். ஒரு பொருளை காணாமல் போயிட்டுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் கிடைக்கல. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அந்த பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறேன், எங்கே வச்சேன்னே தெரியலை, கிடைக்கவே இல்லைன்னு. பணம் ஒரு பெரிய தொகை, வீட்டுக்குள்ளே தான் வச்சேன். எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க தெரியுமா? ஐயோ, இந்த நகை எங்கே தான் வச்சேன், இந்த பொருள் எங்கே தான் வச்சேன், ஆனால் கிடைக்கல, காணோம். நல்லா தேடுங்க, தேடணும். தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, டெய்லி தேடுறாங்க. அன்றைக்கி ஒரு பார்க்குறேன், வீதியில் மண்ணை போட்டு கையை விரலை வச்சு அங்கிட்ட இங்கிட்ட அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பேர் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வீதியில். என்னங்க தேடுறீங்கன்னா, ஒரு பொருளை தேட. அட என்ன பொருளையான்னா, ரிங்கு கழண்டு விழுந்துருச்சான். அது எங்கே விழுந்து தெரியலை, இங்கே தான் இருக்குமான்னு தேடுறாரு. நான் விரலெல்லாம் போட்டு தேடுன்னு தேடுறான் மனுஷன்.
அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கத்தரை தேடி ஆராதனைக்கு வரனா இன்னைக்கு தான் முக்கியமான வேலையா. கத்தரை தேடுறதில்ல. தேடினவர் ஒரு கிறிஸ்தவர், தேடினவர் ஒரு விசுவாசி கத்தருக்கு. அதனால தான் சொல்கிறேன், தேடு தேடு தேடு. கிடைக்கிற வரைக்கும் ஒரு பொருளை தேடுறது, கத்தரை தேடுறதுல குறைவு. பிறகு எங்கே நன்மை குறையும்? ஆமாம், தேவைகள் குறையும். கத்தரை காலையில் எழும்பி ஒரு சகோதரி வெளிநாட்டில் சொல்கிறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு அத்தனை பிள்ளைகள், அவங்க தொழில், நல்ல பிஸ்னஸ்ஸு, அவங்களுக்காக நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறேன். எப்போ? வெளிநாட்டில் காலையில் 3 மணிக்கு. அவ்வளோ வேலை, அவ்வளோ வேலைகளை செய்து கொண்டு அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாங்களாம். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? எங்கே கிடைக்குதா இடம் நல்லா தூங்கலாம்? எங்கே ஃப்ரீயாக கிடைக்குது? யார் எழுப்பாத இடம் இருக்கா? சந்துக்குள்ளே போய் தூங்குறான், பொந்துக்குள்ளே தூங்குறான், அருமையான இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறான் கத்தரை தேடாம. பிறகு நன்மை எப்படி வரும்? வேலை எப்படி வரும்? வாழ்க்கை எப்படி உயரும்? தேடணும். குடும்பமாக ஆராதனைக்கு வரணும். பைபிள் எடுத்துகிற ஞானசாரம் எடுத்தவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசரிக்கிறதுக்கு நம்மளால் முடியலையே, குடும்பமாக வர முடியலையே. இன்னைக்கு குடும்பமாக கத்தரை தேடுகிற குடும்பங்களை பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எவ்வளவு உயர்வோடு வாழ்கிறாங்க, பிள்ளைகள் உயர்ந்து நிற்கிறாங்க. சபையை முக்கியப்படுத்தணும், ஆலயத்தை முக்கியப்படுத்தணும், ஆராதனையை முக்கியப்படுத்தணும், காலையில் குடும்பமாக கத்தரை தேடணும், கத்தருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவியாக இருக்கணும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு செழிப்பாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. ஆகவே கத்தரை தேடணுமா? என்ன அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அவன் தீர்க்க தரிசனம், இதான் தீர்க்க தரிசனம். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும். தேடுவோம். அவரை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். அவர்களை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நல்ல கவனிங்க, எப்படி தீர்க்க தரிசனம் பார்த்தீங்களா? இதான் ஓதேத். நிலை நிறுத்தும் ஒரு தீர்க்க தரிசனம், நிலை நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அவரை விட்டுறாத. சொந்தக்காரனை விட்டுறக்கூடாது, நல்லதுதான், விட்டுற வேணாம். நண்பனை விடாத, தகப்பனுடைய சிநேகிதனை விடாத. என்ன வேதம் சொல்லுது? நல்ல நண்பர்கள். இன்னைக்கு எங்கள் அப்பா ஊருக்கு போகணுன்னா இன்னைக்கு சில நேரம் ஃபோனில் பேசுவார் அவர், எங்கள் அப்பாவுடைய சிநேகிதருடைய மகன். ஆமாம், அவங்கெல்லாம் இன்னைக்கு தொடர்பு வச்சுக்கிறோம், பேசுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. எங்கள் அப்பாலாம் அவரெல்லாம் நல்ல நண்பர்களை வச்சுருந்தார். துன்மார்க்கமான குடிகாரனை அப்படி இல்லை, அவரெல்லாம் ஒரு நல்ல நிலையில் இருந்தவங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல சிநேகிதர்களை சம்பாதிக்கணுமா, நல்ல நண்பர்களை சம்பாதிங்க. வாழ்க்கையில் அவங்கெல்லாம் நமக்கு எப்பவும் பிரயோஜனமாக இருப்பாங்க, உதவியாக இருப்பாங்க. சரி, ஆகவே சிலர் போயிட்டு போகிறாங்க, ஆனால் கத்தரை மாத்திரம் விட்டுறாத. என்ன அருமையாக சொல்கிறாரு? நீங்கள் அவரை விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை மாத்திரம் விட்டுறாதீங்க ஐயா. இம்மையிலும் அருமையிலும் அவர் தான் நமக்கு வேணும். அவர் தான் தெய்வம், அவர் தான் உயிர் கொடுத்தவர், நம்மை ரட்சித்தவர், பாவங்களை போக்கினவர். யார் முடியும்? ரத்தத்தினால, பரிசுத்தமான ரத்தத்தினால கழுவினவர். அவரை விட்டுறாதீங்க. அவர் உங்களை சபையில் சேர்த்தாருல, நீங்க இந்த சபையில் சேரும் பொழுது எப்படி வந்தீங்க? எத்தனை பேயோடு வந்தீங்க, நோயோடு வந்தீங்க, கஷ்டத்தோடு வந்தீங்க, கட்டுகளோடு வந்தீங்க. இப்படிப்பட்ட சபையை விடலாமா? கத்தரை விடாத. கத்தர் உன்னை கொண்டு போய் சேர்த்தாரே, ரட்சிக்கப்படுவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாரே, அந்த சபையை விடலாமா? அந்த போதகரை விடலாமா? எதுக்காக உனக்கு சபையை கொடுத்தார்? எதற்காக உன்னை சபையில சேர்த்தார்? எதற்காக ஒரு நல்ல மேய்ப்பனை கொடுத்தார், போதகரை கொடுத்தார்? விடாதீங்க, கத்தரை விடாதீங்க. விட்டால் விட்டு விடுவார். அவர் நம்மளை விட்டு விட்டார்னா எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? யார் உதவி செய்ய முடியும்? விடாதீங்க, கத்தரை மாத்திரம் விடாதீங்க, விட வேண்டாம். வாசிங்க.
இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. இது எப்படி இருக்கு? இஸ்ரவேலிலே தேவனே இல்லையா? தீர்க்க தரிசனம் பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. மெய்யான தேவன் இல்லை. கர்த்தரே மெய்யான தெய்வமா வசனம் சொல்லுது. கர்த்தரோ மெய்யான தெய்வம். அந்த மெய்யான தெய்வம் நமக்குள்ள இருக்கிறாரா? நம்ம குடும்பத்தில் இருக்கிறாரா? நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரா? அதை நாம அபியாசப்படுத்துறோமா? இந்த சரீரம் ஆலயமா? இது ஒரு பரிசுத்த ஸ்தலமா? இது தேவனுடைய வீடா? நாமே தேவனுடைய வீடா? நமக்குள்ள அவர் இருக்கிறாரா? வாசம் பண்ணுகிறாரா? கொஞ்சம் யோசிங்க. மெய்யான தேவன் இல்லை, அப்ப பொய்யான தெய்வங்கள் தான் அங்க இருக்குது. விக்கிரகத்தை கொண்டு வச்சுட்டான். இஸ்ரவேல் விக்கிரகத்தை நாடிட்டான். வேதம் சொல்லுகிறது, எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்து விட்டான், அவனை போக விடுன்னு இருக்கு. அவன் திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான்ட்டு யோசிச்சு பாருங்க. தகாத கற்பனைகளை பின்பற்றுகிறான் இருக்கு. அருமையானவர்களை, ஆனாலும் கர்த்தர் சொல்றார், எப்பிராயிமே நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இஸ்ரவேலை எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலில் என்ன இல்லையா? மெய்யான தேவனும் இல்லை. மெய்யான தெய்வம் இல்லையாங்க. இஸ்ரவேலில் இல்லாம போகலாமாங்க? இஸ்ரவேலில் மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. ஆசாரியன் இப்ப உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லாம போயிட்டான். ஏன் இல்ல? எதையோ எங்கேயோ போயிட்டான். ஆசாரியன் இல்ல. நிறைய இடத்துல உபதேசிக்கிற ஆசாரியன் இல்ல. அப்படித்தானே? உபதேசம் இல்ல. இன்னைக்கு அப்போஸ்தலர் உபதேசம் உண்டா? சபையில அப்போஸ்தலர் கொடுத்த ஞானஸ்தானம் உண்டாயா? மெய்யான தேவன் இல்ல, உபதேசமும் இல்ல, வேதமும் இல்லை. எப்படி? இது எப்படி இருக்குது? இதான் தீர்க்க தரிசனம். வேதமும் இல்லையா, ஆசாரியனும் இல்ல, தேவனையும் மெய்யான தேவன் இல்ல, வேதமும் இல்ல. இன்னைக்கு வேதம் இல்லை. என்னென்னத்தையோ வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான், விசில் அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் போடுற கருப்பு, இவன் போடுற அந்த டிஷர்ட்டை அவனு போட வச்சிடறான். ஒன்றும் கிடையாது. வஸ்திரத்தில் கிறிஸ்தவ வஸ்திரம் இல்லை. புறஜாதியை பாரு, அவருக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டு அவன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறான். நமக்கு ஒழுங்கு கிடையாது, நமக்கு மாற்றம் கிடையாது. இதான் தீர்க்க தரிசனம். அதுதான் காலையில் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. சீர்கேடுகளை குணமாக்குங்கள், சீர்கேடுகளை உங்களை விட்டு விளக்குங்கள். சீர்கெட்டவர்களாயிராதீங்க, வாழாதீங்க. அருமையான தேவனுடைய பரலோகம் போகணும் இல்லை, பரலோகம் சீர்படுத்தினவர்களுக்கு தான். எலியாவின் ஊழியமே சீர்படுத்துகிற ஊழியம். எலியா எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அதான் அபிஷேகம். ஒரு ஊழியக்காரன் சீர்படுத்தணும். மெய்யான தேவன் இல்லை, உபதேசம் இல்லை, ஆசாரியம் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியம் இல்லை. இருக்கிறான் ஆசாரியன் என்ற போர்வையில், ஆனா உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை. உபதேசம்தான் கிறிஸ்தவனாய் மாற்றும், உபதேசம்தான் சுத்தமாக்கும், உபதேசம்தான் ஒரு நல்ல மனிதனாக மாற்றும். ஆரோக்கியமான உபதேசம், தேவ பக்திக்கேற்ற உபதேசம் இன்னைக்கு இல்லை. ஆரோக்கியமான உபதேசம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேணும். ஆகவே வேதமும் இல்லை. வேதம் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் கையில் வேதம் இல்லை, வீட்டில் வச்சிருக்கிறாங்க. வயிற்று வலி வந்தோடனே பைபிள் எடுத்து வயிற்றில் வச்சுக்கிட்டு தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்றான். பைபிள் படியான்னா, பைபிள் படிச்சேன்னா நேரம் இல்லை பாஸ்டர், நேரம் இல்லையா. அவன் ஸ்லோகம் சொல்கிறான் பாரு, காலையில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அவன் மந்திரம் சொல்லிக்கிட்டு பெல்ல அடிச்சுக்கிட்டு அவன் சாமியை தேடுறது என்ன பக்தியா? நமக்கு அந்த உணர்வே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை. எப்பெல்லாம் அவரை தேடணுமோ தேடிக்கிட்டே இருக்கணும். அதனால ஆகவே வேதமும் இல்லை. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதை என்னவா எண்ணினாங்களாம்?
அந்நிய காரியமாக எண்ணினாங்களாம். வேதத்தை மறந்துட்டாங்கன்றார். நான் அவங்க பிள்ளைகளை மறந்துடுவேன்றார். வேதத்தை மறக்காதீங்க, வேதத்தை கையில் எடுங்க, வேதத்தை இருதயத்துக்கு கொண்டு போங்க. சங்கீதம் 37:31 சொல்லுகிறது, அவன் தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் பிசகுவதில்லை. 119 சங்கீதத்தில் படிக்கிறோம், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்தில் வார்த்தை வந்துட்டா பாவம் செய்ய விடாது, போராடும், செய்யாதேன்னு சொல்லும், உணர்த்திக்கிட்டே இருக்கும். வேதம் வேணும், வேதத்தை முக்கியப்படுத்துங்க. வாசிங்க. வேதமும் இல்லை. நீங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் உங்களுக்கு வெளிப்பட்டார். என்ன சொல்றாரு? தேடின பொழுதுதானே வெளிப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க, அதுல இருந்து தானே கண்டினியூ பண்றீங்க. ஆமாங்கய்யா, வாசிங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களும், நல்ல கவனிங்க, வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. பாத்தீங்களா? தேவன் இல்ல, வேதம் இல்ல, உபதேசம் இல்லைன்னா சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாமல் இருக்கும். சமாதானம் வேணும்ல, சமாதான கர்த்தர் நமக்குள்ளே வரணும்ல, சமாதான கர்த்தரை தேடணும் இல்ல, ஜெபிக்கணும் இல்ல, சமாதானம் இல்லை. வாசிக்க தொடர்ந்து. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. அமளி, சண்டையும் சச்சரமும். அமளி தான், அமளி துமளிம்பாங்கல்ல. வீட்டில், எங்க வீட்டில் வந்து பாருங்க அமளி துமளியா இருக்குதுன்னு. ஏன்னா இல்லை, வேதம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஜபம் இல்லை, கர்த்தரை தேடுதல் இல்லை, மெய்யான தெய்வம் இல்லை. இப்ப என்னாச்சு? சமாதானம் இல்லை, அமளி துமளி தான். இடம் கொடுக்காதீங்க. வாசி. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்குது. ஜாதியை ஜாதி. தேவன் பைபிளுக்குள்ள வந்தவர், பைபிள் எடுத்து சபைக்குள்ள வந்தவர் ஜாதி 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 சண்டை. எத்தனை இடத்துல இன்னைக்கு சில ஸ்தாபனங்களுக்கு போனோம், ஜாதிக்குன்னே ஒரு சர்ச்சை தனியாக கட்டிட்டான். அங்கே போக வேணாம், இங்கே. அப்போ பரலோகத்துக்குள்ள போகணும் இல்லை, எல்லா ஜாதியாரும் அங்கே இருப்பாங்க. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. ஜாதியை ஜாதி நொறுக்கும், பட்டணத்தை பட்டணம் நொறுக்கும். தீர்க்க தரிசனையா இது? தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை தேடி வருகிறது. வாசிங்க. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இதான் தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடித்த பொழுது ஆசா திடன் கொள்ளுகிறான். உடனே யூதாவை விட்டு அருவருப்புகளை அகற்றுகிறான். யூதாவின் பட்டணங்களை விட்டு. யூதாவுக்குள்ள அருவருப்பு வரக்கூடாது, துதிக்கிறவனிடத்தில் அருவருப்பு வரக்கூடாது, செபிக்கிறவனிடத்தில் அருவருப்பான காரியம் இருக்கக்கூடாது, அருவருப்பானதை செய்யக்கூடாது. ஆமா, யூதா என்றால் துதிக்கிறவன், செபிக்கிறவன், ஆராதிக்கிறவன். அருவருப்புக்கு இடம் கொடுக்காது. அருவருப்பான சிந்தனை, அருவருப்பான வார்த்தை, அருவருப்பான செயல்கள் வாழ்க்கையில வரக்கூடாது. வீட்டில் அருவருப்பு இருக்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம், அருவருப்புகளை யூதாவை விட்டு அகற்று. தீர்க்க தரிசனத்தை கேட்ட பொழுது ஆசா திடன் கொண்டான். அருவருப்புகளை அகற்றினான், தேவையில்லாதவர்களை அகற்றினான். வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தை என்ன பண்ணினான்? புதுப்பித்தான். புதுப்பிக்கப்படுங்க. இந்த கடைசி காலத்தில் புதுப்பிக்கப்படுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிங்க, ஜெப வாழ்க்கையை புதுப்பிங்க. ஆமா, கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் உங்க வீட்டை புதுப்பிக்கிறீங்க வருஷம் ஒன்னானா, அது மாதிரி நம்ம புதுப்பிக்கப்படணும். புதுப்பித்தல். அருமையானவர்களை புதுப்பியுங்கள், புதுப்பிக்கப்படுங்கள், புதிய காரியத்தை செய்யுங்கள். பலிபீடம் என்பது முக்கியமானது, பலி செலுத்துகிற இடம். அப்ப அந்த பலிபீடமே புதுப்பிக்கப்படாமல் இருந்தா, பலிபீடம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இதான் தீர்க்க தரிசனம், இதான் ஓதேத்தின் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் அருமையா யூதாவையும் ஆசாவையும் ஜனங்களையும் நிலைநிறுத்தியது, சீர்படுத்தியது. என்னுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பட வேண்டாமா? சீர்கேடா நடக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியம் செய்கிற பிரசங்கம் என்ற அநேகர் சீர்கேடு வாரணும். சிந்தனை சீர்கெட்டு போயிட்டு, எண்ணங்கள் சீர்கெட்டு போயிட்டு, வாழ்க்கை சீர்கெட்டு போயிட்டு.
எப்படி இதெல்லாம் இன்னைக்கு சீர்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஆசா சீர்கேடுகளை சரிபடுத்தினான், சீர்படுத்தினான். அடுத்து போட்டா ஒரு உத்தரவு. என்ன உத்தரவு போட்டான் தெரியுங்களா? வாசிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதில் கர்த்தரை தேட வைக்கிறான். அந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசியுங்கள் 15:12 வாசிங்க. நீ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்னும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஒண்ணு என்ன பாத்தீங்களா? நாட்டின் தேசத்தின் ராஜா ஆசா என்றால் வைத்தியனா. ஆசா என்ற வார்த்தைக்கு வைத்தியன். சரியான மருந்து கொடுக்கிறான் ஜனங்களுக்கு. என்ன மருந்து? கர்த்தரை தேடுகிற ஒரு மருந்தை கொடுக்கிறான். தேடுனா தான் தேடு. இந்த ஓதேத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆசாவை மாற்றியது, யூதா தேசத்தில் உள்ள மக்களை மாற்றியது. அந்த ராஜா இப்ப என்ன கொடுக்கிறான் தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். கர்த்தர் உரைக்கிறார்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆமா, இப்படி செஞ்சாதான் நாடு உருப்படுன்ட்டார். நீயும் அப்பதான் ஆட்சி நல்லா இருக்குன்னாரு. அருமையானவர்களே, உன் ஊழியம் நல்லா இருக்குன்ட்டார். அதனால ஜனங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார், மருந்து கொடுக்கிறார், டானி கொடுக்கிறார். என்ன டானிக்கு என்ன மருந்துன்னா கர்த்தரை தேடு. உடன்படிக்கை. தேடலைன்னா செத்து தொலைஞ்சிருவ. எவன் தேடலையோ அவெல்லாம் சாகணும்னு உடன்படிக்கை. நல்ல காலம் இல்லை, இதான் நல்ல காலம். யூதாவுக்கு ஒரு நல்ல காலம். இன்னைக்கு கர்த்தரை தேடுவோமா? இப்படி உடன்படிக்கைக்கு வருவோமா? ஒப்பு கொடுப்போமா? அருமையானவர்களே, தீர்க்கதரிசன வார்த்தை நம்மை நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உன் சீர்கேடுகளை குணமாக்க விரும்புகிறார். தீர்க்க தரிசனம் இதுதான். தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவார்கள். வேதத்தை காக்கிறவன் தான் பாக்கியவான். இந்த வேத வசனம் நமக்காக கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? தரிசனம் வேற, தீர்க்க தரிசனம் வேற. நான் நிறைய பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஆகவே இன்னைக்கு காலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். தரிசனம் என்பது பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். ஆமா, கிபியோனில். ஏன் தெரியுமா? அவன் சர்வாங்க தகனபடி 1000 செலுத்தினான். 1000 காளைகளை சர்வாங்க தகனபடி செலுத்து. கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். உன்னே ஜீவபலியாய் ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். மோசேக்கு யாத்ரா 3:2 தரிசனமானார். அவன் கொடுத்த பொறுப்பில் உண்மையாயிருந்ததுனால தரிசனமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு தரிசனமாகணுமா? நீங்கள் அப்போஸ்தலர் 7:2-3 படிச்சீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை கொடுக்க உன்னை அழைத்தார். அவன் இருதயத்தில் உண்மை இருந்தபடியினால் தரிசனமானார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாகணும்னா, நேரடியா பிரத்யட்சமா தரிசனமாகணும்னா நீங்க ஒப்பு கொடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏலி காலத்துல, ஆசாரியனாயிருந்த காலத்துல தரிசனமே இல்லை. ஆனா சின்ன பையன் பணிவிடை செய்தான், ஆலயத்தில் பொறுப்பா இருந்தான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். இதெல்லாம் எனக்கு செய்தி உண்டு, இன்னொரு நேரம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு தீர்க்க தரிசனம், ஓதேத்தின் தீர்க்க தரிசனம் யூதாவையும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆசாவையும் நிலை நிறுத்தியது. பின்னாடி பார்த்தா அவன் பின்மாற்றம் ஆயிட்டான். அப்போ ஒரு அனானி என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்தான். அவன் சொன்ன பொழுது அவன் மேலே சினம் கொண்டான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு காலில் ஒரு வியாதியை உண்டாக்கி அவனை என்ன பண்ண, அவன் பரிகாரிகளை தேடி வியாதியோடு செத்து போயிட்டான். ஆகவே பின்மாற்றத்துக்கு போயிட்டான். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் வரும்பொழுது ஒப்பு கொடுங்க, வார்த்தை வரும்பொழுது கீழ்ப்படிங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை தர உயரும், மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இங்கிருந்து வருகிற சத்தம்
உலகம் முழுவதும் போகலாம். நீங்கள் கேட்கும் பொழுது சீர்படுத்துவீர்களானால் கட்டாயம் உங்க வாழ்க்கையில மேன்மை அடைவீர்கள். புதுப்பிக்கப்படுங்கள், அருவருப்புகளை அகற்றுங்கள், வேதத்தை முக்கியப்படுத்துங்கள், மெய்யான தேவனோடு சேர்ந்து இசைந்து வாழுங்கள். உண்மையான ஆசாரியன், உபதேசிக்கிற ஆசாரியன், அப்போஸ்தலர் உபதேசத்தை கொடுக்கிற அப்போஸ்தலர்களையும் ஊழியர்களை சபையையும் நாடி தேடி போய் வாழ்க்கையிலே உன் குடும்பம் கட்டப்பட பரலோகம் போய் சேர ஒப்பு கொடுங்கள். கட்டாயம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அவரை தேடினால் ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. முழங்காலிடுவோமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். காதுகளிலே கர்த்தருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. உன் சீர்கேடுகளை குணமாக்க வருகிறது, உன்னை சீர்படுத்த வருகிறது. உன் பிள்ளைகளை, குடும்பத்தை, வாழ்க்கையை சீர்படுத்தி உன்னை நிலைநிறுத்த வருகிற இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலைவேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை பலப்படுத்தும் வார்த்தையாக இருக்கிறது. என் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஓதேத் தீர்க்க தரிசனம் யூதாவை சீர்படுத்தியது, நிலைநிறுத்தியது, உம்மை தேட வைத்தது, அருவருப்புகளை அகற்ற வைத்தது, புதுப்பிக்க வைத்தது. இப்படி ஒரு அனுபவத்தை, வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் தான் எல்லா குடும்பங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், நன்மைகளினால் நிரப்புங்க. எங்களுக்கு தரிசனமாகுங்கப்பா. உம்முடைய தரிசனம் எங்களுக்கு வேணும். பரம தரிசனம் வேணும். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தார் பவுல். அந்த தரிசனம் அவரை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தியது. மோசே கொடுத்த தரிசனம் கர்த்தாவே வல்லமையுள்ளவனாய் மாற்றியது, ஒரு தலைவனாய் மாற்றியது, அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாய் மாற்றியது. இன்றைக்கு எங்களுக்கு உம்முடைய தரிசனம் வேணும், தேவ தரிசனம் வேணும், பரம தரிசனம் வேணும். எங்களை குறித்த தரிசனம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்று வழிநடத்தப்பட வேண்டும். வார்த்தைகளை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதி, நம்முடைய நாமத்தை மையப்படுத்தி கிருபைதார் துதிகனமெல்லாம் ஆண்டில் எடுத்துக்கொள்ளும். இந்த நாள் ஊழியங்கள் எங்கெல்லாம் சொல்கிறாங்க, அங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்கட்டும். தம்முடைய பிள்ளைகள் வேலைகள், தொழில், பிரயாசங்கள், படிப்பு காரியங்களை பொறுப்படும். அநேக பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதி நாம் மையப்படும் கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அளவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவே இது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை நேரலிலே பார்த்து கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணும்பொழுது அவங்களும் பிரயோஜனம் அடைவாங்க. சொந்தக்காரங்களாம் அனுப்புங்க, நண்பர்கள் வேண்டியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் தேதி இன்று
திருமண நாள். அருமையான தேவதாஸ், சாந்தி, ஷீலா, சீனிவாசனர் இவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். பிறந்தநாள் காணுகிற சகோதரன் பாஸ்கர் செங்கச்சோலை, ஜஸ்னா பின்ஸ் ஓலையூர், செல்வராணி மாத்தூர், பிரின்சி மறைமலை நகர் பிறந்த நாள். அருமையான நம்முடைய மூப்பரையா லாசர் செய்யா மணப்பாறை இந்த பிறந்த நாள் காணுகிற இந்த 5 பேருக்காகவும் தேவதாஸ் சாந்தி இவருடைய திருமண நாளுக்காகவும் ஒரு ஸ்தோத்திரம். கர்த்தாவின் நன்றியோடு ஸ்தோத்திரம். தேவதாஸ் சாந்திக்காகவும் இவருடைய திருமண நாள் காண கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறக்கட்டும், ஆசீர்வதியும், சபையின் ஊழியத்தில் நிலைத்திருக்கட்டும். பாஸ்கர், தர்சனாவின், செல்வராணி, பிரின்சி, விசேஷமாக நம்முடைய மூப்பரையா தகப்பனர் ஆண்டவர் லாசஸையாவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல நீடித்த ஆயுளை கொடுத்து பிறந்த நாள் காணுகிற இவர்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் வெற்றி சிறக்க வாழ்த்தி ஜெபிக்கிறோம். பெருகுவார்களாக, எல்லா நன்மைகளினால் நிரப்பும். சபையில் ஊழியங்கள் இவர்கள் உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கணும். இவர்களுக்காக கரங்களை கொட்டி வாழ்த்துவோம். கர்த்தரின் ஸ்தோத்திர ஆசீர்வாதம்.